சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பேர் சக்திவேல். நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் தலியள்ளி ஊராட்சி சார். நான் வந்து வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஜாயின் பண்ணி நான் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹோம் கேர், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி தான் சார் வாங்கிட்டு இருந்தேன். அதில் வந்து அக்ரி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக அக்ரி வாங்கி இன்ன வரைக்கும் யூரியா போடாமல் என் நிலத்தில் நான் விளைஞ்சி இது பண்ணியிருக்கேன் சார். சூப்பர். அப்படி இது பண்ணும்போது நான் கார்பெண்டர் தச்சு வேலை செய்கிறேன் சார். நான் செய்யறதுனால என்னுடைய கை, இந்த கையில் அடிச்சு வேலை செய்யறதுனால என்னுடைய ஜவ்வு ஃபுல்லாக தேஞ்சி கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சார். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, ஒரு 6 மாதம் நல்லாயிருக்கும். திரும்ப வேலை செய்யணும், திரும்ப கை வலி எடுக்கும். இப்படியே இருந்து ஒரு நாள் ரொம்ப ரொம்ப முடியாமல் ரொம்ப போயிடுச்சு சார். தோள்பட்டையில். அப்போ சரி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் போட்டு பார்த்தாலும் ஜவ்வு எல்லாமே கிழிஞ்சி சுத்தமாக இருக்குது. வண்டி ஓட்டுவேன் சார். வண்டி இப்படி வந்து முறுக்கி விடுவேன். இப்படி முறுக்கி விட்டால் அந்த வண்டி நிற்கிற வரைக்கும் அந்த கையை இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்து இப்படி பிடிப்பேன் சார். அந்த அளவுக்கு என் கை, ஒரு சின்ன சாப்பாடு கூட இப்படி எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு என் கை இருந்துச்சு சார். அவ்வளோ வீக்காக இருந்து அப்போயே நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் போடும்போதே சார்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி இருக்குது சார், என்ன சார் பண்ணலான்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் வாங்க சப்ளிமெண்ட் எடுங்கன்னு சொன்னார். இருந்தாலும் நான் இருங்க சார், டாக்டர் என்ன சொல்கிறாரோ கேட்டுக்கிறேன் அப்படி ஒரு வார்த்தை, என்னன்னு பிரச்சனை என்னன்னு பார்த்துக்கலாம் சார்ன்றதுக்காக போய்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் போட்டு பார்த்தேன். எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், 1 லட்ச ரூபா ஆகும், ஆனால் கேரண்டி கிடையாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னார். சரி, உடனே அது கேரண்டி இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் பண்ணி நான் என்ன பண்ணுறதுனால சார் உடனே அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நான் அடுத்த நாள் காலையில், சார் இந்த மாதிரி இருக்குது சார், இந்த மாதிரி சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம சப்ளிமெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 2 மாதம் கைக்கு வந்து எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது, அப்படியே ரெஸ்ட்டு கொடுங்க கைக்கு, வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது, கையை வந்து ஃப்ரீயாக விட்டு வண்டி கூட ஓட்டக்கூடாதுன்னு என்ன சொன்னாங்க. நான் அந்த இதிலே வந்து அவங்க சொன்ன சப்ளிமெண்ட் எடுத்தேன் சார். சப்ளிமெண்ட் எடுத்து கரெக்டாக 15 நாள்லேருந்து என்னுடைய கை ஒரு மாற்றம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வலி அப்படியே குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக இப்படி என் கை வராத கை ஆட்டோமேட்டிக்காக நல்லா இப்படி வர அளவுக்கு என் கை வந்து நல்லா ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு சார். இருந்தாலும் எனக்கு 2 மாதம் கொடுத்த டைமில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக 40 நாள்லேயே வந்து இது பண்ணிவிட்டு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சேன் சார். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கிற, கை எந்த பிரச்சனையும் இல்லை சார். என்ன சப்ளிமெண்ட் எடுத்தீங்க வெஸ்டேஜில்? நான் வந்து எடுத்தது சார் கால்சியம், கோலாஜன், குளுக்கோசமின், எலாஜினைன் சார். எலாஜினைன் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டைம் எடுத்துருவேன் சார். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு ஆலோவேரா, ஏன்னா எனக்கு ஒரு அல்சர் பிரச்சனைக்கிறதுனால ஒரு ஆலோவேரா, கால்சியம், குளுக்கோசமின் எடுத்துருவேன் சார். நைட்டு வந்து மதியமும் ஒரு கால்சியம் மட்டும் எடுத்துக்குவேன் சார். நைட்டு வந்து கால்சியம், குளுக்கோசமின், ஒரு ஆலோவேரா ஒன்று முன்னாடியே போட்டுட்டு எடுத்துக்குவேன் சார். படுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி கோலாஜன் ஒரு 100 மில்லி தண்ணியில் அது கலக்கி பவுடர் சார் குடிச்சிட்டு அதுதான் சார், அது ஒன்று மட்டும் கண்டினியூவாக எடுத்தேன் சார். இந்த எலாஜினைன் வந்து ஒரு 2 பாக்கெட் மட்டும் எடுத்தேன் சார், பாதி ஒரு 30 நாள். கோலாஜன் மட்டும் கண்டினியூவாக எடுத்தேன் சார். இவ்வளோ சார், வேறு எந்த சப்ளிமெண்ட் எடுக்கல. அந்த 1 லட்ச ரூபா ஆகுனது எனக்கு வெறும் 8000 ரூபாயில் நான் கையை ரெடி பண்ணிட்டேன் சார். இப்போ நல்லா இருக்கு, இப்போ சூப்பராக இருக்குது சார். கிட்டத்தட்ட 3 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை சார். நல்ல வலுவாக நல்லா வேலை செய்கிறேன் சார். சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ.